Iris Communication Private Limited வழங்கும் கிருபையின் நேரம். நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 54:4. 860 பக்கம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லச்சை அடைவதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லச்சை அடைவது இல்லை. ஆக இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுதார். இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் நம்ம நினைக்கும், இந்த காரியத்தில் நாம் வெட்கப்பட்டுருவோமோ, இதை நம்ம எடுத்தால் நமக்கு சரியாக இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்னு நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போயிருக்கும். ஆண்டவர் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுதார், நீ என்ன செய்ய மாட்ட, வெட்கப்படவே மாட்டேன், துணிஞ்சு நீ செய், இந்த காரியத்தை செய். நீ தோற்று போயிடுவோன்னு நீ நினைக்க, நீ தோற்று போக மாட்ட. ரொம்ப நிந்தை வந்துடுமோ, அவமானம் வந்துடுமோ அப்படிலாம் நீ நினச்சி ஒரு மாதிரி ஒதுங்கி இருக்க. நீ அப்படி பயந்து ஒதுங்கி என்ன செய்யாத இருக்காது. துணிந்து நிமிர்ந்து மார்தட்டி நில்லு. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் கூட தான் நான் இருக்கேன். இங்கே அநேக நேரத்தில் நம்ம நினைக்கும், தேவ பிரசன்னத்தை விட்டு நம்ம தூர வந்துட்டோமோ. இன்றைக்கி கர்த்தர் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிந்ததை அங்கே நினைவுபடுத்த வந்திருக்கோம். இன்றைக்கி பெரிய தேவாதி தேவன் உங்களோடையும் என் கூடையும் இருக்க. தேவ பிரசன்னம் எப்பவும் நம்ம கூட தான் என்ன செய்யுது இருக்கு. அவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சிறு பூச்சியாக நீ இருந்தால் கூட நான் உனக்கு துணை நிற்கேன், நீ பயப்படாத, நீ வெட்கப்பட மாட்ட. நான் பெரிய கர்த்தர், நான் உன் கூட இருக்கிறதுனால நீ என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். துணிஞ்சு என்னென்ன காரியத்தெல்லாம் நான் சொன்னேனோ அந்த காரியங்களை நீ செய். இன்றைக்கி நம்ம அப்படியே நிறைய நேரம் அப்படியே என்ன செஞ்சுருந்தோம், பயந்து. இது இப்போ வெட்கப்பட்டு போனேன்னு சொல்லுறது யார் சொல்லுதா நம்ம காத்துக்கல? பிசாசு தான் சொல்லுவான். கர்த்தர் ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போவேன்னு என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. அதை நம்ம பார்த்துக்கிடணும். இது கர்த்தருடைய சத்தமா பிசாசின் சத்தமா? தேவன் என்னைக்குனாலும் சரி, புழுதிக்கில் இருந்தாலும் அவர் உன்னை தங்கம், என் வைரம், என் முத்து, நான் உன்னை உயர்த்துவேன். புழுதியிலிருந்து உன்னைய நான் தூக்குவேன், குப்பையிலிருந்து நான் உன்னைய உயர்த்துவேன், நான் உன்னைய முத்திர மோதிரமாக நான் உன்னைய எடுத்து நிறுத்துவேன் தான் சொல்லுவார். நம்ம முத்திர மோதிரமாக இருந்தாலும் பிசாசு என்ன சொல்லுவான், பழைய காலம் கடந்த கால காரியங்களை என்ன செய்வான், கொண்டு வருவான். நீ அப்படிப்பட்டவா தானே, நீ இப்படி பட்டவன் தானே அப்படின்னு சொல்லி அது நினைவுபடுத்துறது பிசாசு. அதனால் இனிமேல் நமக்கு வார்த்தை அப்படி வருது, வெட்கப்பட்டு போயிடுவேணும்னு நினச்சா இது வார்த்தை கர்த்தர் சொல்லலை. யார் சொல்லுதா? நீ வெட்கப்படுவாய் என்று சொல்லுவது யார் தான்? பிசாசு தான். கர்த்தர் சொல்லுதார். இன்னைக்கு கர்த்தர் சத்தத்தை கேட்க வந்திருக்கோம். அவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுதார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. என்னது? நாணாதே, நீ லச்சை அடைவது இல்லை. சரி, நம்ம பார்ப்போம் எப்போலாம் நம்ம வெட்கப்பட்டு. வேத வசனம் முழுவதும் எக்கச்சக்கமான இடத்துல ஆண்டவர் நமக்கு எழுதியிருக்கார். முதலாவது நம்ம பார்ப்போம், ஆண்டவரை நம்பும்போது நம்ம வெட்கப்பட மாட்டோமா. சங்கீதம் 22:5 நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 25:2 நம்ம பார்க்கோம். 31:1 பார்க்கோம். என்ன பார்க்கும் அந்த சங்கீதங்கள்லாம் எடுத்து பார்க்கலாமா? சங்கீதம் 31:1 பார்ப்போம். என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நான் உண்மை நம்புதேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். இப்போ நம்ம கர்த்தரை நம்பும்போது நாம் என்ன செய்ய மாட்டோம்,
என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். இங்கே வந்திருக்கிற நாம் யாரை நம்பி வந்திருக்கோம்? யாரை நம்பி வந்திருக்கோம்? கர்த்தரை தான் நம்ம நம்பி வந்திருக்கோம். வேறு யாரையும் நம்பி வரலை. மாம்சமான மனுஷனை நம்பி இங்கே வரலை. அவங்க இன்றைக்கி நமக்கு நல்லா ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நான் உனக்கு அதை செய்வேன், இதை செய்வேன், அந்த உதவி செய்வேன், இதை செய்வேன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அதை என்ன செஞ்சுருவாங்க? மறந்துடுவாங்க. நீங்கள் 2 நாள் கழித்து சொல்லுவீங்க, அன்றைக்கி இந்த உதவி செய்வேன்னு சொன்னீங்களே ஐயா, அது நான் என்ன சொன்னேனோ தெரியலை, நீ போ. இல்லை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க? பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க, நம்மளை கண்டுக்கிடவே மாட்டாங்க. நீங்கள் தனிமையாக உட்காந்து புலம்புவீங்க, நான் இந்த இவரை மலை மாதிரி நான் நம்பி இருந்தேனே, இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு நம்பினேனே, என்னை இப்படி விட்டுட்டாங்களே. ஆமாம், மனுஷனை நம்புனா நமக்கு இதுதான் நமக்கு முடிவு கிடைக்கும். மனுஷனை நம்புனா வெட்கப்படத்தான் செய்வோம். ஆக கர்த்தரை நம்ம நம்பும்போது அவர் மனுஷர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். மனுஷர் மூலமாக தான் நிறைய உதவிகளை நமக்கு செய்வார். அது அவரே செய்வார். நம்ம போய் ஒருத்தங்களுடைய வசதியை பார்த்து அவங்க நம்மகிட்ட அன்பாக இருக்காங்களேன்னு பார்த்து இவங்க நமக்கு செய்வாங்கன்னு நினச்சி போனால் அது தவறாயிரும். கர்த்தர் அந்த மனுஷரை எழுப்பும்போது அவங்க என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. அவர் மனுஷர் மூலமாய் மாத்திரமல்ல, யார் மூலமானாலும் என்ன செய்வார்? செய்வார். அன்றைக்கி விதவை, கணவர் இல்லை, ஏழை, யார்? சாரிபாத் விதவை. அந்த அம்மாட்டிருந்து எதுவும் உதவி கிடைக்க முடியுமா? எத்தனையோ பணக்காரங்க வீடு இருந்தது சாரிபாத்தில். ஆனால் ஆண்டவர் யாரை நினச்சி அனுப்புனார்? ஆண்டவர் யார்கிட்ட அனுப்புதார் எலியாவை? அந்த விதவைகிட்ட தான் அனுப்புதார். அந்த ஊரில் எத்தனையோ பணக்காரங்க இருந்திருக்கலாம், அவங்ககிட்ட அனுப்பியிருக்கலாம். இவன் பார்த்துருந்தா இந்த ஊருக்கு போகிறான், இப்படி எந்த வீடு பெரிய வீடு, அங்கே தான் சாப்பாடு இருக்கும்னு நினச்சிருந்துருக்கலாம். இந்த அம்மாவுக்கு என்ன குடிசை தான் இருந்திருக்கலாம். ஒரு சாகுதலுக்கு போகிறாங்க, அவங்ககிட்ட போய் ஆண்டவர் என்ன செய்தார்? அனுப்புதார். இது ஆண்டவர் அனுப்புது. ஆனால் மனுஷர் மூலமாக தான் உதவி வருது. ஒரு நேரம் காகம் மூலமாக என்ன செய்தார்? ஆண்டவர் போஷிக்கார். காகம் பொதுவாக என்ன செய்யும்? யாருக்கும் மனுஷர்களுக்கெல்லாம் தானே என்ன செய்யாது? கொடுக்காது. காகத்தில் வாங்கி சாப்பிட அருவருப்பாக கூட இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி கூட என்ன செய்வார்? நல்லா சுட சுட அப்பத்தையும் எல்லாத்தையும் என்ன செய்தார்? கொடுக்கறத நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய உதவி. கர்த்தர் அதே நேரம் தூதனை கூட என்ன செய்தார்? அனுப்புதார். சூடான அப்பமும் தண்ணீரையும் கொடுத்து நடத்துதை பார்க்கும். இது கர்த்தருடைய நடத்துதலுக்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? எலியா தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, நாமும் தான். நம்ம எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக அவரை தான் நம்ம என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். அப்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். எதனால் நம்ம வெட்கப்பட்டு போகிறோம்? நிறைய நேரம் புலம்புது அதுதான். இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு நான் நினச்சிருந்தேனே, இப்படி என்னை பண்ணிட்டாங்களே. என் பிள்ளை என்னைய கை கொடுக்கும், என்னை நடத்தும்னு நான் நினச்சிருந்தேனே, என் பிள்ளை என்னைய விட்டுட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா அப்பா எனக்கு இப்படி செய்வாங்கன்னு நினச்சிருந்தேனே, அவங்க என்னை விட்டுட்டாங்களே. எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை நான் நம்புனேனே. பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி செய்வாங்கன்னு நினச்சேனே. அந்த மேடம் என்கிட்ட அவ்வளோ அன்பாக இருந்தாங்க, இப்படி எனக்கு மார்க்கில் கை வச்சுட்டாங்களே. இப்படி மனுஷர்களே நம்ம பார்த்து பார்த்து அவங்க உதவி செய்வாங்கன்னு நம்ம நினச்சி என்ன செய்தோம்? ஏமாந்து போகிறோம். நம்பலாம், ஆனால் அவங்களையே சார்ந்து என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. நம்முடைய சார்பு, நம்முடைய நம்பிக்கை யார் மேலே தான் இருக்கணும்? கர்த்தர் மேலேயே நம்பிக்கை என்ன செய்யணும்? இருக்கும்போது நாம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? ஒரு நாள் என் ஜனங்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. சங்கீதம் 25:3 நம்ம என்ன பார்ப்போம்? எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 25:3. உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். தாவீது சொல்கிறார், ஆண்டவரை நம்ம நோக்கி இந்த ஆண்டவருக்காக நம்ம காத்து இருக்கும்போது என்ன செய்ய மாட்டாங்க? வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஏசாயா 49:23 எல்லாருக்கும் தெரியும்.
ஏசாயா 49:23. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவோம். 40. ஏசாயா 40 அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவும் மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஏசாயா 40:31 நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து இளம்புவதை நம்ம என்ன செய்தோம் பார்க்கணும். ஆக கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன செய்வோமா? புது பலன் அடைவோம். கழுகுகளைப் போல. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. வெட்கத்துக்கு பதில் அவங்க எப்படி இருப்பாங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கும்போது புது பலன் கிடைக்கி கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவாங்க. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். ஆக நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும்போது வெட்கத்துக்கு பதிலாக நமக்கு என்னது கிடைக்கி? புது பலன் கிடைக்கும். கர்த்தருக்கு காத்திருக்க நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவர் நம்மளுக்கு புது பலன், புது கிருபைகள், சோர்ந்து போகவே மாட்டோம். எவ்வளவுதான் சோர்வான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நமக்கு ஆண்டவர் பெருக்கத்தை தான் தருவார். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆக கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்தார்? பலத்தின் மேல் பலனையும், கிருபையின் மேல் கிருபையும், மகிமை மேல் மகிமையும் என்ன செய்தார்? தாரார். நம்ம எந்த கர்த்தரை வணங்குதோம்? 28 அதிகாரத்தில் ஏசாயா 40:28 பார்ப்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. நாம் வணங்குகிற கர்த்தர் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார். நாம் வணங்குகிற கர்த்தர் ஒரு நாளும் டயர்டாகவே மாட்டார். அதனால தான் 29ஆம் வசனத்தில் பார்ப்போம். அவர் டயர்ட் ஆகாததுனால, சோர்ந்து போகிறவன் எவ்வளவு சோர்ந்து போனாலும் சரி, எவ்வளவு பலவீனம் அடைஞ்சாலும் சரி, அவனுக்கு என்னது கொடுக்காரா? அவர் பலன் கொடுக்கார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். மனுஷ பலத்தில் 30ஆம் வசனத்தில் பார்ப்போம். இளைஞர், நான் ரொம்ப எக்ஸசைஸ் செய்தேன், நான் நல்லா சாப்பிடுதேன், நான் நல்லா பேலன்ஸ்டு டயட், எல்லாத்தையும் நான் சாப்பிடுதேன் அப்படின்னு இருக்கவங்களும் இளைஞர்களாக இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் சோர்ந்து போய் இடறி விழுந்துருவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டாங்க. ஒரு நாளும் இருதயத்திலையும் சோர்ந்து போக மாட்டாங்க. சரீரத்திலும் பலவீனம் அடைய மாட்டாங்க. அதனால தான் அந்த எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்த பலத்தினால ஆகாப்புடைய ரதத்துக்கு முன்பாக என்ன செய்தார்? விரைந்து ஓட பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். அவர் கொடுக்க பலன். அவர் அவ்வளோ தூரம் இவர் கடலில் போய் இருந்துக்கிட்டு ஒரு கப்பு தண்ணியை எடுத்துகிட்டு, ஐயோ ஒரு கப்பு எடுத்துட்டோமே, கடல் மட்டம் என்ன செஞ்சிடும்?
குறைஞ்சி போயிருமே, இல்லை எனக்கு 1 குடம் தண்ணி வேணும், இல்லை எனக்கு 10 குடம் தண்ணி வேணும்னு கடலில் போய் தண்ணி எடுத்தோன்னா கடல் தண்ணியில் மட்டம் கொஞ்சமாவது குறையுமா? இல்லை. ஏன்? அளவே இல்லை. கடலில் இருக்க தண்ணிக்கு அளந்து பார்க்கவே முடியலை. நம்ம எத்தனை இடுப்பில் எத்தனை குடத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் எவ்வளோ செம்பு தண்ணி எடுத்தாலும் என்ன செய்யாது, குறைந்து போகாது. அள்ள அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது போல தான் தேவனது கிருபை, தேவனது இரக்கம், தேவனது பலன், தேவனது பராக்கிரமம், அவருடைய வல்லமை, மகிமை, பரிசுத்த அன்பு நமக்கு எவ்வளவு தந்தாலும் சரி அவருக்கு என்ன செய்யாது, குறையாது. நாம் தான் அதை போய் கனெக்ஷன் மாதிரி என்ன செய்யணும், சுவிட்சை போய் நம்ம டியூப்பை என்ன செய்யணும், அது கூட போய் மாட்டிக்கணும், சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுறணும். அது நமக்குள்ளே பிரவாகித்து என்ன செய்யும், ஓடும். ஜீவ நதி பிரவாகித்து ஓடும். அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன காரியமோ பெரிய காரியமோ எது வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். சரி, நான் ஆண்டவருக்கு காத்திருக்கேன். இந்த சூழ்நிலை நமக்கு வெட்கப்படுத மாதிரி என்ன செய்யும் தெரியும். 4 பேர் நம்மளை 4 விதமாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லணும், நான் கர்த்தருக்கு காத்திருக்கேன், நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. என் சூழ்நிலை வெட்கப்படுத மாதிரி இருக்குது, ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். இறுதி வெற்றி எனக்கு தான் அப்படின்னு நம்ம தைரியமாக இருப்போம். எனவே நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, என்ன செய்யணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 34:5 சங்கீதத்தில் நம்ம பார்ப்போம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கி நம்ம என்ன செய்யணுமா, 34:5 என்னது பார்ப்போம், நாம் யாரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரை நோக்கி பார்க்க நமக்கு என்னது தான் கிடைக்கும், பிரகாசம்தான் கிடைக்கும். நமக்கே தெரியாது. போன வாரத்தில் ஒரு ஊழியக்காரன் ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நல்ல ஆள், நல்லா கலராக நல்லா இருந்தார். இப்போ அவரே தன்னை சொன்னார், ரொம்ப அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதுக்கு வந்து ரொம்ப துஷ்டத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா ஆண்டவருக்குள்ளே வசனத்தை சொல்லி நல்லா வளர்த்து பார்த்தாங்களாம். வாலிப வயதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் போயிட்டாராம். ஒரு ஆள் பார்த்திங்கன்னா இவருக்கு ஏதோ ஒரு கருப்புக்கு ஒரு பேர் சொன்னார், ரொம்ப ஒல்லியாக ரொம்ப கருப்பாக இருப்பாராம். யாரும் கருப்புனா அவரை தான் எடுத்துக்காட்டி சொல்லுவாங்களாம். அப்படி தான் இருந்தார். ஆக கர்த்தருக்கு ரொம்ப பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. அவங்க அம்மா இறந்ததை கூட அவர்கிட்ட சொல்லலையாம். இவரை குறித்த வேதனையிலே அவங்க அம்மா மரித்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ ஒரு நாள் இவருக்கு பெரிய ஆளாயாச்சு, இவர் தன்னை குறித்து கவனிக்கலை. அப்போ ஒரு நாள் உங்களுக்கு பொண்ணு பார்க்க, பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்கும்போது மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். உங்களே மாதிரி நல்லா கலராக இருப்பாரியான்னாங்களாம். அப்போ தான் இவர் வீட்டில் போய் பார்த்தார், எவ்வளவு தூரம் நான் மாறி இருக்கேன், உண்மையில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, பழைய படங்களை வேணால் பாருங்கள், நான் அவ்வளோ கருப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன சொன்னார்னா, கர்த்தரோட இப்போ எனக்கு வேறு எந்த இதுவும் இல்லை, நான் அவ்வளோ மோசமாக இருந்து இன்றைக்கி நான் ஆண்டவருக்குள்ளே வந்தாச்சு. லிட்டரலாக அவர் என் முகத்துக்கு என்னது கொடுக்காரு, பிரகாசத்தை கொடுக்காரு. நம்ம அதனால் நான் எதுக்கு எல்லோரும் கருப்பாக இருக்கும்போதெல்லாம் கர்த்தர் படைக்கலைன்னு நான் சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்க 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 நமது முகம் என்ன செய்யுது, பிரகாசம் அடையும். நம்ம முகம் என்ன செய்யாது, பிரகாசம் அடைந்த முகம் தலை குனியாது, தலை என்ன செய்யாது, கவிழ்ந்து போகாது. எல்லாரும் முன்னாலே என்னது தான் இருக்கும், ராஜா மாதிரி ராணி மாதிரி என்ன செய்யும், கம்பீரமாக நிமிர்ந்து இருக்கும். பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுப்போம், சிட் எரெக்ட், வாக் எரெக்ட், ஸ்டாண்ட் எரெக்ட். நிமிர்ந்து நில்லு, நிமிர்ந்து நட, நிமிர்ந்து உட்காரு. ஏன், நீ ராஜா வீட்டு பிள்ளை, நீ குளன்னு குழங்கி கூறி போகாது. மீனின் வயிற்றில் யோனா போல் ஊனி குறுகி போனாயோ, மீனின் வயிற்றில் யோனா போல் ஊனி குறுகி போனாயோ, பலியிடு துதியின் சத்தத்தோடு விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு மகிழ்ந்து களிகூறு. மகளே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிகூறு. மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா கூனி குறுகி வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு
அப்படியே போயிடலாம். எப்போ நமக்கு கூலி குறுகி போகிறோம்னா வெக்கம் வந்துடும்போது, என்னைய கடன்காரங்க என்னைய துரத்துதாங்களே, என் பிள்ளை இப்படி ஆகிட்டேன், எனக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை ஆகிட்டேன், நான் எதிர்பார்த்தது நடக்காமல் நான் இப்படி ஏமாந்து போனேனே, இப்படி தோல்வி அடைஞ்சு போனேனே, பரீட்சையில் நான் இவ்வளோ மார்க் கிடைக்கும்னு நான் நினச்சேனே, கூனி குறுகி இருந்தாங்க. இப்போ பேப்பரில் இப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த காலத்தில் பெரியவங்க வாலிபர்கள் தான் ஏதோ தூக்கில் தொங்கவும் தற்கொலை பண்ணவுமா இருந்தாங்க. இப்போ யார் தான் முன்னணியில் இருக்காங்களா? புதுசாக சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை பண்ணிடணும்னு நினைக்காங்க. ஏன்? அவங்களுக்கு ஏதோ ஆசிரியர்கள் திட்டாங்க, வெக்கம், மார்க் வாங்கலை, இப்படி நம்ம இப்படி படித்தோன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லாரும் போட்டி போட்டு படிக்காங்களா, எனக்கு முடியலையே, வெக்கம், கூனி குறுகி ஒரு தனி அறையை தெரிந்து கொண்டு ஒரு இருட்டுக்குள்ளே போய் என்ன செஞ்சுருந்தாங்க, வாழ்க்கையை முடிச்சிருந்தாங்க. வெக்கம் வந்துன்னா அது எதற்குள்ளே நம்மளை கொண்டு போகும்னா சுய பரிதாபத்துக்குள்ளே கொண்டு போகும். நம்மளை நிமிர்ந்து நிற்க என்ன செய்யாது, விடாது. 4 பேர் முன்னால் வெக்கப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு 2 வருஷமாக பேபியே இல்லை, கல்யாணம் கட்டி இவ்வளோ நாள் ஆகுது. ஆலயத்துக்கெலாம் வருவாங்க, முடிஞ்சு நின்னா எல்லாரும் எது என்ன செய்வாங்க, கேட்பாங்க, எது விசேஷமானு கேட்பாங்கன்னு சொல்லி ஓடி என்ன செஞ்சுருவாங்க, யார்கிட்டையும் பேசாமல் ஓடிடுவாங்க. 4 பேர் சந்திக்க இடத்துல, 4 பேர் இருந்து பேசுகிற இடத்துல அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ வெட்கப்பட மாட்டேன், யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் இனி செத்து போவதும் இல்லை. அநேகத்த முகமே என்ன செஞ்சிருது, செத்து போயிரு. ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார், நீ என்ன செய்யாத, வெட்கப்படாது. 29, 22 பார்ப்போம் ஏசாயால தான். இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்லை, அவன் முகம் செத்து போவதும் இல்லை. எத்தனையோ பேர் உயிரோடு வாழுதோம், ஆனால் என்ன வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், செத்த வாழ்க்கை தான். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள்னு பார்க்கும். அன்றைக்கி ஆண்டவர் ஒரு வேளை செத்த வாழ்க்கை வாழ்ந்தவங்களெல்லாம் அன்றைக்கி ஆண்டவர் தர உயிரோடு நீ வாழு, நீ என்னை நோக்கி பாரு, நீ எனக்கு காத்துரு, நான் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன், நீ சோர்ந்து போகாத, நீ எழும்பு, இன்றைக்கி நிமிர்ந்து நில்லு, இன்றைக்கி தலையை என்ன செய்யி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. அந்த கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். அவர் அங்கே தான் இருக்கார், நம்ம சோர்ந்து போயிடும், நம்ம அதை கண்டுக்கிடாமல் அவர் அலட்சியம் பண்ணி இருக்கோம். அந்த கர்த்தரை நீ வெட்கப்படுத்த மாட்டார். நான் நிமிர்ந்து தான் நான் இருப்பேன்னு சொல்லி இன்றைக்கி இந்த செய்தியை கேட்கும்போதே சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் வெட்கப்படாமல் ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 45:11 சொல்கிறாரு. எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா 45:11. ஏசாயா 45:17. பார்ப்போம். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இதுக்கு மேலே நமக்கு வாக்குத்தத்தம் வேணுமா? அவர் நித்திய வாக்குத்தத்தமாக தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, எவ்வளவும் பொய்யுரையாத தேவன் சொல்லுதாரு, நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் இருப்பியோ இருக்க வரைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பாய். இன்றைக்கி அவர் ஒரு பேரை போட்டுக்கிடுங்க. பரலோகத்தில் போய் வெட்கமே கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க ஒரு நாள்லேயும் வெட்கம் கிடையாது. நன்மையும் கிருபையும் தான் என்னைய தொடரப்போகுது. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள, அவரை ஒரு பேரை போட்டுக்கிடுங்க. நான் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன். வாயை திறந்து வாசிக்கலாமா? நான் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் மனுஷனுக்கு எல்லாருக்கும் வரும். நாம் என்ன சொல்லணும்? நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன்.
புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவழித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், பாவங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி நீதி எனக்காய் தம் உயிரை சிந்தி மரித்தார், கல்வாரி நீதி எனக்காய் தம் உயிரை சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். தேவன் நீதி ஓகார், மணவாளனாக வருவார், தேவன் நீதி ஓகார், மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் பாலானே நம்ம வேலை ஒரே நாள் ஆண்டவருடைய அன்புல வாழ்த்துவார். அனைத்து கிறிஸ்தவ கடைகளிலும் 3-in-1 Youth Special DVD for online shopping www.caris.co.in. Caris Communication Private Limited, Post Box 7196, Chennai 106. ஒரிஜினல் டிவிடிக்களை வாங்குங்கள், சிறப்பான பரிசுகளை வெல்லுங்கள்.